வணக்கம் அனைவருக்கும். வாழ்க வளமுடன். அனைவரும் நலமாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். நான் ஜோதிடர் கவிதா ஓம்குமார். இன்னைக்கான ஆய்வுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு ஒரு பொதுவான ஒரு டாபிக் பார்க்க இருக்கிறோம். இதை பார்க்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது திருமண பொருத்தம் சம்பந்தப்பட்ட ஒரு டாபிக் பார்க்க இருக்கிறோம். இப்போ நிறைய பேர் என்கிட்ட அந்த அப்பாயின்மெண்ட் வாங்குறச்சு இந்த மேக்சிமம் திருமண பொருத்தம் அதை சார்ந்த கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அது ஒரு பேசிக்காக சில விஷயங்கள் எல்லாருக்குமே அந்த புரிதல் வந்துருச்சுன்னா சின்ன சின்ன விஷயங்களை நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அந்த அந்த நாலேஜ் நம்ம இந்த வீடியோ மூலமாக தரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ என்னால் முடிஞ்ச ஒரு முயற்சியாக அந்த வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இது என்னன்னா, திருமண பொருத்தம் நம்மளே நம்ம ஜாதகத்துல ஒரு பேசிக்கா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? சரி, இப்போ இது என்னன்னா, இப்ப 12 பாவங்கள்ல 7ஆம் அதிபதி நின்ற பலன் அதுதான் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இப்போ லக்ன பாவகம் உங்க எல்லாருக்குமே தெரியும். லக்ன பாவகம்ங்கிறது நம்மளை பத்தி, அதாவது லக்னம்ங்கிறது நம்மளை பத்தி சொல்றதுதான் லக்னம். அதோடைய 180 டிகிரி, சரிங்களா, ஆப்போசிட்ல இருக்கிறது தான் 7வது வீடு. அந்த 7வது வீடுங்கிறது எதிர்பாலினம், நம்மளுடைய நண்பர்கள், கலத்தரம், இதை பத்தி சொல்லக்கூடிய பாவகம்ங்கிறது 7ஆம் பாவகம். சரிங்களா? இப்போ இந்த 7ஆம் அதிபதி, பாவக அதிபதி எந்தெந்த வீடுகள்ல இருந்தா என்ன மாதிரியான பலன்களை நம்ம அனுபவிப்போம் அப்படிங்கிறத பத்தி ஒரு பொதுவான ஒரு ஜாதக விளக்கமா நம்ம பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? சரி, இப்ப இந்த 7ஆம் அதிபதி, உதாரணத்துக்கு இது மேஷ லக்னம். ஒருத்தருக்கு மேஷ லக்னம், ஆணோ பெண்ணோ, அவங்களுக்கு மேஷ லக்னம். அவங்களுடைய 7ஆம் வீடுன்னு பாக்குறப்போ இந்த துலாம் வீடு அவங்களுடைய 7ஆம் வீடு. இதற்கான அதிபதி சுக்கிரன். இவர் லக்னத்திலே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இந்த இடத்துல 7ஆம் அதிபதி 1ஆம் வீட்டுல இருக்கிறாங்க. அப்படி எடுத்து போனோம்போ 7ஆம் அதிபதி 1ஆம் வீட்டுல இருக்கிறாங்க. இது பொதுவா இந்த லக்னம்னு எடுத்துக்காத, ஒரு ஜென்ரலா ஒரு 1ஆம் வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ அந்த ஜாதகர் என்ன மாதிரியான கலத்தரத்தை அமையப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்கும்னு பார்த்தப்போ அந்த அந்த அமைப்பு நல்லா இருக்கும். 7ஆம் அதிபதி 1ஆம் வீட்டிலேயே இருக்கிறாங்கன்னா ஜாதகர் கலத்திரம் அவரை தேடி அவர்கிட்ட வந்திருப்பாங்க அப்படிங்கிற அமைப்பா இருக்கும். இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஒற்றுமை, இணக்கம் எல்லாமே ஓரளவு நல்லபடியா போயிட்டு இருக்கும். சரி, இப்ப இந்த 7ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுல இருக்கிறாங்க. 7ஆம் அதிபதி எந்த லக்னமாக இருந்தாலும், இப்போ ஒரு உதாரணத்துக்கு தான் இது மேஷ லக்னம் போட்டிருக்கோம். இப்ப எந்த லக்னமாக இருந்தாலும் 7ஆம் அதிபதி உங்க லக்னத்துல இருந்து 7ஆம் வீடை கவுண்ட் பண்ணிக்கோங்க. அதுல இருக்கிற 7ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுல இருக்கிறாங்க, 2ஆம் வீட்டுல இருக்கிறாங்க. அப்ப என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, வரக்கூடிய கலத்திரம், அது ஆணோ பெண்ணோ, இப்போ ஒரு ஆண் ஜாதகம்னா பெண், வரக்கூடிய பெண் சம்பாதிச்சு கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா என்னன்னா, இந்த இடத்துல அந்த கலத்திரம் கொஞ்சம் கலகம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. கொஞ்சம் ஒற்றுமை இந்த 1ஆம் பாவத்துல இருந்த அளவுக்கு ஒற்றுமை இந்த இடத்துல இருக்காது. கொஞ்சம் மத்தியமமா இருக்கும், மீடியம் லெவல்ல இருக்கும். இந்த 2ஆம் பாவத்துல 7ஆம் அதிபதி போய் இருக்கிறாங்கன்னா அந்த ஒற்றுமை அமைப்பு கொஞ்சம் மீடியமா பரவாயில்லாத அமைப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த 3ஆம் வீட்டுல, இப்போ 3ஆம் வீட்டுல 7ஆம் அதிபதி போய் இருக்கிறாங்க அப்படின்னா வரக்கூடிய கலத்திரம், அவங்களுடைய இணக்கம், இந்த ஜாதகருக்கும் இந்த கலத்தரத்திற்கும் இருக்கக்கூடிய இணக்கம் நல்லா இருக்கும். அவங்க நல்லா கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அவங்க மூலமா இவங்களுக்கு ஆதாயம் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பா இருக்கு. ஸோ 3ஆம் வீட்டுல இருக்கிறது நல்லது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்ப அதே போல 7ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுல இருக்கிறாங்க. அப்ப எப்படி இருக்கும்னா, 4ங்கிறது சுகஸ்தானம். அப்போ வரக்கூடிய வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது 4ஆம் பாவகம் தான். அப்ப அந்த 7ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுல இருக்கிறாங்கன்னா அவங்க மூலமாக, வரக்கூடிய வரன் மூலமாக இவங்களுக்கு வீடு, மனை, வாகனம் எல்லாமே அமையும். ஒற்றுமை நல்லா இருக்கும், நல்லா அந்யோன்யமா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பா தான் அந்த இடத்துல இருக்கும். சரிங்களா? அடுத்தபடியா 7ஆம் அதிபதி 5ஆம் வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா வரக்கூடிய அந்த கலத்திரம் மூலமாக இவங்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்கும். 5ஆம் வீடுங்கிறது அவங்களுக்கு நிறைய பாக்கியங்களை கொடுப்பாங்க, நல்ல பூர்வ புண்ணியங்கள் நிறைய. அந்த கலத்திரம் அவங்க பூர்வ புண்ணியத்தினால அந்த கலத்திரம் கிடைச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நல்லா 2 பேரும் சேர்ந்து ஆன்மீக ஸ்தலங்களுக்கு எல்லாம் போவாங்க, நல்லா இருக்கும். இந்த அமைப்பும் 5ஆம் வீட்டுல இருந்தா நல்லபடியா, அது காதல் திருமணமா இருக்கலாம். முக்கியமாக ஒரு காதல் 7, 5 தொடர்புக்கு வருதுன்னா காதல் திருமணமா இருக்கலாம். இந்த மாதிரி ஜென்ரலா இப்ப நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இதே 7ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுல இருக்கிறாங்க. அப்ப 7ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுல இருக்கிறாங்க.
அப்படிங்கிறச்சே 7க்கு 12 ஆகுது. அப்போ வந்து வரக்கூடிய கலத்தரம் வந்து கலத்தரத்தால இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நோய், கலத்தரத்தால விரயங்கள் இருக்கும். சரிங்களா? ஏதோ சண்டை சச்சரவு, எதிரி அப்படிங்கிற மனப்பான்மை அப்படி இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 7ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் தொடர்பு இருந்ததுன்னா ஏதோ அப்பப்போ ஏதோ ஒரு சண்டை வந்துகிட்டே இருக்கும் 2 பேருக்குள்ளேயும். சரிங்களா? ஆனா ஓரளவு அது பேசி தீர்க்கக்கூடியதா தான் இருக்கும். ஆனா ஏதோ ஒரு சண்டை போட்டு திருப்பி டாம் அண்ட் ஜெரி மாதிரி இருப்பாங்க 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து 7ஆம் அதிபதி 7ஆம் பாவகத்திலே இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பா இருப்பாங்க. கலத்தரம் நல்லா இருக்கும் அந்த அமைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு நண்பர் அப்படிங்கிற பாவகத்துல இருக்கிறாங்க. ஸோ நல்லா நட்பு ரீதியா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 7ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த வரக்கூடிய கலத்தரத்தால ஏதோ தீர்க்க முடியாத தீராத பிரச்சனைகள் இவங்களுக்கு வந்து ஜாதகர் வந்து எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற விதி இருக்கும். ஏதோ ஒரு வம்பு வழக்கு, தீர்க்க முடியாத தீராத பிரச்சனை, ஏதோ சம் கண்டங்கள், இதெல்லாம் வந்து சந்திக்கணும் அப்படிங்கிறது ஜாதகருக்கு விதியா இருக்கும். இப்போ நம்ம சொல்ற இந்த நெகட்டிவ் எல்லாத்தையும் பார்த்து பயப்பட வேண்டாம். இப்போ உங்க ஜாதகத்துல 7ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கிறாங்க, 8ஆம் வீட்டில் இருக்கிறாங்க, ஐயோ பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டாம். அது எந்த கிரகம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. அது குரு பார்க்கிறாரா, யார் பார்க்கறாங்க, சுப கிரகங்களோட பார்வை இருக்கா, அந்த வாங்கின சாரம் என்ன, இதெல்லாம் வச்சு கொஞ்சம் மாறுபாடு இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ பார்க்கறது ஜென்ரலா இது எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் நம்ம. சரிங்களா? இப்போ 6, 8ல் இருந்தால் நமக்கு இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இதை சொல்றோம். அதாவது நிறைய விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத நமக்கு நம்ம ஜாதகம் சொல்லி கொடுக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, 7ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு கலத்தரத்தால பாக்கியங்கள் கிடைக்கும். கலத்தரத்தோடு சேர்த்து நிறைய பயணங்கள் பண்ணுவாங்க. அதே போல அந்த 9ங்கிற அமைப்புங்கிறது நல்ல ஒரு ஆன்மீக பயணங்கள்லாம் நல்லா இருக்கும். இவங்களுக்கு நல்ல பாக்கியமா இருக்கும், அந்த அமைப்பு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். வரக்கூடிய கலத்தரம் அவங்களுடைய தந்தையின் மூலமாக, தந்தையுடைய உறவுக்காரங்க மூலமாக வரவங்களா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பலனையும் இங்க எடுத்துக்கலாம். அடுத்தபடியா 7ஆம் அதிபதி 10ஆம் வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கலத்தரம் இவங்க அதாவது வேலை பார்க்கக்கூடிய கலத்தரமா இருப்பாங்க. இவங்களுக்கு இல்லைன்னா இவர் வேலை பார்க்குற இடத்துல இந்த கலத்தரத்தை போய் மீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அமைப்பா இருக்கும். எப்பவுமே வேலைக்கு போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு கலத்தரமா இருப்பாங்க. ஏன்னா அது கர்மஸ்தானமா இருக்கிறதுனால நம்ம வேலைக்கு போயிட்டு 7ஆம் அதிபதி 10 தொடர்புங்கிறது அதை வந்து கொண்டு வந்து கொடுக்கும். அடுத்தபடியா 7ஆம் அதிபதி 11ஆம் வீடு, 11ங்கிறது லாபம், மகிழ்ச்சி, எதையுமே ரெட்டிப்பாக்குற தன்மை, இதெல்லாம் 11. அப்ப 7ஆம் அதிபதி 11ஆம் வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வரக்கூடிய கலத்தரத்தால இவங்களுக்கு வந்து லாபங்கள் இருக்கு, மகிழ்ச்சி நல்லா இருக்கும், திருப்தியா இருப்பாங்க அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. அதுவுமே காதல் திருமணமா பிடிச்ச வரனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க தெரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்து 7ஆம் அதிபதி 12ஆம் வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க கலத்தரமும் இவங்க ஒய்ஃபும் இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ இல்ல ஒய்ஃப் ஹஸ்பண்டோ அவங்க பிரிஞ்சு இருப்பாங்க. ஏதோ ஒரு சுப பிரிவா இருக்கலாம். இவர் ஒரு ஊர்ல வேலை பார்ப்பாரு, இவங்க ஒரு ஊர்ல இருப்பாங்க. ஏதோ ஒரு பிரிவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இவங்களுக்குள்ள. சரிங்களா? இல்ல ஏதோ இவங்களால அவங்களுக்கு வந்து ஒரு விரையம் இருந்துகிட்டே இருக்கும், ஏதோ ஒரு விரைய செலவை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி அமைப்பா இந்த 12ஆம் பாவகத்துல 7ஆம் அதிபதி போய் இருந்தாங்கன்னா இந்த அமைப்பு கொண்டு வந்து கொடுக்கும். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த 2, 6, 8, 12 அப்படிங்கிற பாவகங்கள்ல 7ஆம் அதிபதி போய் இருக்கிறது ஒரு மத்திம பலனையே கொடுக்குது அப்படிங்கிறத இங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுக்காக இது திரும்பவும் சொல்றேன், இப்படி இருந்ததுன்னா கூட குருவோட பார்வை, அவங்க வாங்கின சாரம், அவங்கள யார் பார்க்கறாங்க, சுபகிரகங்கள் தொடர்பு, இது அத்தனையும் இந்த பலன்கள்ல மாற்றங்களை கொண்டு வரும். இப்ப சொன்னதெல்லாம் ஒரு ஜென்ரலா இருக்கக்கூடிய பலன்கள் தான். இது இருக்கும். ஆனா இந்த சாரம், பார்வை, இந்த தன்மை, அது என்ன தன்மையில இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இந்த நிலைப்பாடுகள்ல சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். அதனால பயப்பட வேண்டாம். இப்படி இருந்தா ஐயோ இப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு மாதிரி பயப்பட வேண்டாம். இந்த அமைப்புல இருந்தா நிறைய விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற மனப்பான்மையை வளர்த்துக்கோங்க, புரிதலை அதிகப்படுத்திக்கோங்க. திருமண வாழ்க்கைங்கிறது சுவாமி வேதாத்ரி மகரிஷி சொல்லியிருக்காங்க, ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த உறவு வந்து ரொம்ப தெய்வீகமான உறவு. நிறைய விட்டு கொடுத்து போகணும். இந்த அமைப்புல இருந்துச்சுன்னா அந்த ஜாதகம் வந்து போன ஜென்மத்துல அவங்க வந்து ஏதோ ஒரு கர்ம பலன் இருக்கு, இவங்களுக்குள்ள விட்டு கொடுத்து போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு புரிஞ்சுக்கணும்.
எதையுமே புரிஞ்சுக்கிறது தான் ஜாதகம். இதை பார்த்து பயப்படுறது ஜாதகம் கிடையாது. இப்போ நம்ம ஹாரோஸ்கோப் பார்க்கறது பயப்படுறதுக்காக கிடையாது. அதை மைண்ட்ல நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இதை கேட்குற மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம மாத்திக்கணும். சரிங்களா? அதனால ஜாதக அறிவு, ஜோசியம் பார்க்கறது, இல்லை நம்ம ஜாதகத்தை பத்தி புரிஞ்சுக்கிறது, இந்த புரிதல் எல்லாருக்குமே அவசியம். நம்ம எல்லாருமே கத்துக்க வேண்டிய ஒரு அடிப்படையான அறிவு. சரிங்களா? மிக்க நன்றி அனைவருக்கும். இது போல உங்களுடைய ஜாதகத்திலையும் திருமண பொருத்தம் பார்க்க வேண்டுமா? நீங்க வந்து இந்த போன் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. நல்ல முறையில திருமண பொருத்தம் பார்த்து சொல்லப்படும். மிக்க நன்றி. எனது அனைத்து குருமார்களுக்கும் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் எல்லாரும் எல்லா வளங்களையும் பெற்று வாழ்க வளமுடன். நன்றி.